இந்தியன் பிரீமியர் லீக் 2025ஓட 20வது போட்டி மும்பை இந்தியன்ஸ் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு கடையில் நடக்க போது. அதோட ஃபேண்டசி ப்ரிவியூ பார்க்க போகிறோம். மும்பை இந்தியன்ஸ் சில டாப் இந்தியன் பிளேயர்ஸ், கரண்ட்டில் விளையாடுற பிளேயர்ஸை இன்க்ளூட் பண்ண ஒரு டீமு. அவங்கள்ட்டேருந்து பர்ஃபார்ம் வரல, ரிசல்ட்டும் அவங்களுக்கு ஃபேவராக போகலை அப்படின்னு இப்போதைக்கு போய்கிட்டு இருக்கு. ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ ஃபேன் ஃபாலோவிங்காக ஒரு டைட்டில் அடிக்காத டீமுக்கு அப்படின்ற பிரமிப்பை ஏற்படுத்துகிற டீமு. இந்த ரெண்டு டீம் கடையில் இன்றைக்கி முதல் எந்த டீம் ஜெயிக்கும் பேசலாம். @MSC Cricket 11 அப்படின்னு சர்ச் பண்ணி டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கங்க. X11 சூப்பராக இருக்குது, ஸ்மால் லீக்குக்கு பெஸ்ட்டாக இருக்குது, ரெகுலராக ஃப்ரீ கான்டெஸ்ட் கொடுக்குறாங்க. இன்றைக்கி டெய்லியும் ஃப்ரீ கான்டெஸ்ட் கூடவே ராயல் என்ஃபீல்டு வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு 15 ரூபீஸில். சீரியஸ் லீடர் போர்டு, இன்வெஸ்ட்மெண்ட் லீடர் போர்டு ரெண்டுமே இருக்குது. கண்டிப்பாக பயன்படுத்திங்க. இங்கே லீடர் போர்டு வின் பண்ணுறதெல்லாம் ரொம்ப ஈஸியான, யூசர்ஸ் குறைவாக தான் இருக்காங்க, ஆனால் ப்ரைஸஸ் ஹெவியாக இருக்குது. X11 இன்ஸ்டால் பண்ணலைன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி என்னோடய ரெஃபரல் கோடை பயன்படுத்த மறக்காதீங்க. வான்கடே ஸ்டேடியம் மும்பையில் தான் இந்த போட்டி. மழைக்கான வாய்ப்பு இல்லை. April 7 7:30 PM மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. ட்ராக்கை பொறுத்த வரைக்கும் பெல்டராக இருக்கும் அப்படிங்கிறது எதிர்பார்ப்பேன்னா சூப்பர் பேட்டிங் ட்ராக்கு. அதே நேரத்தில் ஃபாஸ்ட் அவுட் ஃபீல்டு, பவுண்ட்ரி டைமென்ஷன் சின்னது, இதெல்லாமே ஸ்கோர் வர்றதுக்கான ஒரு விஷயமா சொன்னாலும் ஏர்லியாக ஸ்விங் கிடைக்கும். 7:30 போல் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா பவுலர்ஸுக்கு என்ஜாய் பண்ணுற மாதிரி இருந்தால் கூட பேட்டர்ஸுக்கு 7:30 ஏர்லி இந்த சீரியஸில் இருக்கும். லேட்டர் பேஸில் ஓரளவுக்கு ஓப்பனர்ஸும் டீசெண்டாக வர முடியும், அதை நம்ம பார்த்துருக்கோம். பட் கண்டிப்பாக இது ரெண்டாவது போட்டி இந்த சீரியஸில் அப்படிங்கிற வகையில் ஏர்லியாக ஸ்விங் கிடைக்கும். ட்ராக்கை பார்த்துங்க, கிராஸ் இருக்கான்னு பார்த்துங்க. இனிஷியல் கிராஸ் இருந்தால் டெஃபினட்டாக ஸ்விங்கு, கிராஸ் இல்லை அப்படின்னா ஓரளவுக்கு ஸ்விங் கிடைக்கும். அதில் இதே இருக்காது, பட் மேனேஜ் பண்ணி பேட்டர்ஸ் விளையாடலாம். கிராஸ் இருந்துன்னா மேனேஜ் பண்ணி பேட்டர் விளையாடுறது அவ்வளோ ஈஸி கிடையாது ஃபஸ்ட் இன்னிங்ஸில். செகண்ட் ஹாஃபை பொறுத்த வரைக்கும் அந்த ஸ்விங் இருக்கும் அப்படின்னா கூட ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணலாம். அதனால் சேஸ் பண்ணுறது இங்கே ப்ரிஃபரபுளாக யோசிக்கலாம். கடந்த 2021 46 போட்டிகள், அதில் 18 பேட் ஃபர்ஸ்ட் வின், 28 சேசிங்கு. சேசிங் ப்ரிஃபரபிள். டாஸ் வின் பண்ணுற கேப்டன் கண்டிப்பாக சேஸ் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஆவரேஜாக 175 வந்திருக்கு. பேட் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது 6 விக்கெட்டு ஆவரேஜ், சேஸ் பண்ணும்போது ஆவரேஜாக 5 விக்கெட்டு. ஹையஸ்ட் ஸ்கோரு MI 234க்கு 5 அப்படின்னு அடிச்சிருக்காங்க. ஓவராலாக RCB 235 அடிச்சிருக்காங்க. அண்டு KKR 67க்கு 10 அப்படின்னு ஆல் அவுட் ஆகிருக்காங்க. CSK கடந்த 4 வருஷத்தில் 97க்கு 10 அப்படின்னு போயிருக்காங்க. 46 போட்டியில் 150க்கு பிலோவா 10 டைம்ஸு, 190க்கு அபவா 18 டைம்ஸு. அதில் மீடியம் ஸ்கோரும் 18 டைம்ஸ் வந்திருக்கு. மீடியம் ஸ்கோர் எப்போ வரும்னா ஏர்லியாக விக்கெட்ஸ் நிறையா விழுந்துட்டா மீடியம் ஸ்கோர் ரேஞ்சில் எதிர்பார்க்கலாம். ஃபஸ்ட் பவர் பிளேயில் 6 ஓவர்ஸுக்குள்ளே 1 விக்கெட் ரேஞ்சில் இருந்தால் கண்டிப்பாக 200+ ஸ்கோர் ஆஃபர் பண்ணும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஏன்னா பேக் எண்டில் பெல்டராக இருக்கும். மிடில் அண்ட் லேட்டர் ஆர்டர் பேட்டர்ஸ் என்ஜாய் பண்ணி விளையாடக்கூடிய கிரவுண்டாக இருக்கும். பட் ஓப்பனரே ஓரளவுக்கு ஸ்டடி பண்ணிட்டாங்கன்னா பெரிய இன்னிங்ஸ் கொடுக்க முடியும். பட் அவ்வளோ ஈஸி கிடையாது, அதையுமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஒருவேளை பவர் பிளேயில் 3 விக்கெட் ப்ளஸ் அப்படிங்கிற மாதிரி போகுதுன்னா அப்போ மீடியம் அண்ட் லோ ஸ்கோர் ரேஞ்சில் இருக்கும். 3 விக்கெட் ரேஞ்சுக்கு அப்புறமா கூட கண்டிப்பாக விளையாடலாம். லேட்டர் பேஸில் நல்ல பேட்டர் இருந்தால் அந்த 170 ரேஞ்சுக்கு கூட கொண்டு வர முடியும். பட் 170 எல்லாம் கண்டிப்பாக இந்த கிரவுண்டுக்கு பத்தாத ஒரு விஷயமா இருக்கும். அதையும் கொஞ்சம் மைண்ட் பண்ணிக்கிங்க. அண்ட் ஓவராலாக பார்க்கும்போது ஏர்லியாக விக்கெட்ஸை விட்டால் மீடியம் ஸ்கோர் அப்படின்னும், ஏர்லியாக மேனேஜ் பண்ணிட்டா ஹை ஸ்கோர் அப்படின்னும் எதிர்பார்க்கலாம். மும்பை இந்தியன்ஸு வான்கடையை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஃபோர்ட்ரஸ்ன்னு சொல்லலாம். கண்டிப்பாக கோட்டையாக தான் இருந்திருக்கு. 86 போட்டியில் 53ல் வின் பண்ணியிருக்காங்க, 33ல் லாஸ் ஆகிருக்காங்க. அதில் பேட் ஃபர்ஸ்ட் வின் 25ஆகவும் சேஸ் வின் 28ஆகவும் இருந்திருக்கு. இந்த நம்பர் பெரிய டிஃப்ரென்ஸை சொல்லலை. மும்பை இந்தியன்ஸ் பேட் ஃபர்ஸ்ட் பண்ணாலும் நிறைய வெற்றிகள் அடைஞ்சிருக்காங்க. அட்வான்டேஜ் டாஸு இந்த மாதிரி விஷயம் ஜென்ரலாக சொல்லுவாங்க, இங்கே டாஸ் வின் பண்ணால் சேஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. பட் அந்த இடத்துலையும் மும்பை இந்தியன்ஸ் வின் பண்ணதுனால தான் ஓவரால் நம்பரில் பேட் ஃபர்ஸ்ட்டுக்கான வெற்றிகளும் நிறைய இருந்திருக்கு. அதை கொஞ்சம் மைண்ட் பண்ணிக்கிங்க. மும்பை இந்தியன்ஸ் அதனால தான் பண்ணியிருக்காங்க. அண்ட் பேட் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது 170 ஆவரேஜாக இருந்திருக்கு. சேஸ் பண்ணும்போது 161 ஆவரேஜ். பேட் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது சேஸ் பண்ணும்போது ஆவரேஜாக 5 விக்கெட் தான் விழுந்திருக்கு. இங்கே 214 ஹையஸ்ட்டாக சேஸ் பண்ண ஸ்கோர் மும்பை இந்தியன்ஸால். அண்ட் RCB பொறுத்த வரைக்கும் 18 போட்டியில் 8ல் ஜெயிச்சிருக்காங்க, 10ல் தோற்றுருக்காங்க. ஓரளவுக்கு ஓகேன்னு சொல்லலாம். அதில் சேஸ் பண்ணி 5 வெற்றி. அதில் பேட் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது ஆவரேஜாக 187, சேஸ் பண்ணும்போது ஆவரேஜாக 158. இவங்களும் 5 விக்கெட்டு தான் ஆவரேஜாக விட்டுருக்காங்க. ஒரு ஸ்கோர் 181 வித்தவுட் விக்கெட் வின் பண்ணியிருக்காங்க. ரீசன்ட் ஸ்கோர்ஸை பாருங்கள். முதல் போட்டி நம்ம சொல்லியிருந்தோம் கொஞ்சம் டவுன் ஆக வாய்ப்பு இருக்குது, கொலாப்ஸ் ஆக வாய்ப்பு இருக்குன்னு. அதே மாதிரி கொலாப்ஸ் ஆனாங்க KKR. ரொம்ப ஈஸியாக ஜெயித்தாங்க செகண்ட் ஹாஃபில். இன்றைக்கி போட்டியிலையும் பேட் ஃபர்ஸ்ட் டீமை விட சேசிங் டீமுக்கு அட்வான்டேஜ் இருக்குது.
டாஸ் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். குறிப்பாக ரெண்டு டீம்லேயுமே நல்ல ஸ்விங் பவுலர்ஸ் இனிஷியலாக இருக்காங்க. அது வந்து இனிஷியல் பேட்டர்ஸுக்கு டஃப்பான ஒரு விஷயமா இருக்கும். மும்பை இந்தியன்ஸு இந்த டீமில் ரோஹித் சர்மா வருவாரா, திலக் வர்மா இருப்பாரா அண்ட் ஜஸ்பிரீத் பும்ரா வருவாரா, இந்த கேள்வி இருக்குது. ஜஸ்பிரீத் பும்ரா கன்ஃபார்ம் வருவார்னு அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டில் கொடுத்துட்டாங்க. ப்ராக்டிஸ் பண்ணுறதையும் நம்ம பார்த்துட்டோம். அதனால் அவர் இருந்துருவார். அவருக்கு யார் வழிவிடுவா? அஸ்வினி குமார் செம்மையாக பவுல் பண்ணார் போன போட்டி மும்பையில், நல்லா பண்ணார். இன்னும் சொல்லப்போனால் இந்த ஐபிஎல் வரலாற்றில் டெபியூவில் பெஸ்ட் ரெக்கார்ட் நம்பர் இவரால் இந்த வருஷம் கொடுக்கப்பட்டுச்சு. பட் ஸ்டில் அவருக்கு இடம் இல்லைன்னு தான் சொன்னேன். ஏன்னா தீபக் சஹா, ட்ரெண்ட் போல்ட் இன்னொரு பக்கம் கூட ஜஸ்பிரீத் பும்ரா அப்படிங்கிற மாதிரி 3 பேஸு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஹார்திக் பாண்டியா அவருமே பேசுகிற அப்படின்னு இருக்கிறதுனால அஸ்வினி குமாருக்கு இடம் இல்லை. அது ஒரு பக்கம். அண்டு ரோஹித் சர்மா இன்ஜுரி போன போட்டியில் அப்படின்னு சொன்னாங்க. அது எந்த அளவுக்குன்னு தெரியல. ஒரு அவ்வளோவா ஃப்ரீ ஃப்ளோவாக விளையாட முடியல. அது ஒரு விஷயம். இன்னொரு போட்டி ரெஸ்ட் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வில் ஜாக்ஸ் அண்ட் ஆண்ட்ரி கல்டனே கண்டினியூ பண்ணலாம். ஒரு பாயிண்டில் ரோஹித் சர்மா இருந்து வில் ஜாக்ஸ் எடுக்கும்போது இந்த பேட்டிங் டெப்த் இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். இப்போ திலக் வர்மா, சூர்யாலாம் லேட்டாக வர மாதிரி இருக்குது. நமந்தீரும் இன்னொரு லேட்டாக வர மாதிரி இருக்குது. இதை கொஞ்சம் வித்தியாசமாக யோசிக்கலாம். இப்போ ரோஹித் சர்மா ரிக்கல்டன் ஓப்பன் பண்ணி வில் ஜாக்ஸ் இப்படியே கண்டினியூ ஆகட்டும். இல்லை வில் ஜாக்ஸை தூக்கிட்டு அந்த இடத்துல பெவன் ஜாக்கப்ஸை எடுத்துகிட்டு வரலாம். பெவன் ஜாக்கப்ஸை பொறுத்த வரைக்கும் மிடில் பேஸ், லேட்டர் பேஸில் ஹிட் பண்ணக்கூடிய எபிலிட்டி உள்ள பிளேயர். வில் ஜாக்ஸை லேட்டாக அனுப்புறது டஃப். பட் இது கொஞ்சம் பண்ணலாம். இப்படி ஒரு விஷயத்தை லேட்டராக மும்பை இந்தியன்ஸ்னு நான் எதிர்பார்க்குறேன். பண்ணுவாங்களா? கார்பின் போஸ்க்கு சில நேரங்களில் ஃபீல்டில் பார்க்குறோம். இவர் எடுத்துகிட்டு வந்தால் பேசர் இன்னுமே அடிஷ்னலாக இருக்கேன். பேஸில் அவர் யோசிக்க மாட்டாங்க. பேட்டிங் பேஸில் ஒரு பிளேயர் அப்படின்னு யோசிச்சா பெவன் ஜாக்கப்ஸ் தான் பேக் எண்டில் நல்லா இருக்கும். அது மட்டும் நடக்குமான்னு பார்க்கலாம். லேட்டர் பேஸில் பார்க்கணும். அண்ட் வில் ஜாக்ஸ், ரிக்கல்டன் தான் இந்த போட்டியிலையும் ஓப்பன் பண்ணுவாங்க. வில் ஜாக்ஸ் இது வரைக்கும் பெஸ்ட் பண்ணல. அண்ட் சூர்யா மட்டும்தான் டச்சில் பெட்டராக இருக்கார். இதில் திலக் வர்மா ஒரு ஸ்டார்ட் கொடுக்குறாரு, ஸ்ட்ரைக்கில் பெட்டராக இல்லை. ஹார்திக் பாண்டியா ஸ்டார்ட் கொடுக்குறாரு, அவருமே ஸ்ட்ரைக்கில் பெஸ்ட்டாக இல்லை. இது வரைக்கும் ஷோ பண்ணலை. ஒரு என்ன மாதிரி பிளேயர் அப்படின்னு நமக்கு தெரியும். மிச்சல் சாண்டர், ராஜ்பாவா வரைக்கும் இந்த பேட்டிங் இன்னும் சொல்ல போனால் தீபக் சஹார் முதல் போட்டியில் நல்லா விளையாண்ட விதத்தை பார்த்தோம். ஓவராலாக பார்க்கும்போது பேட்டிங் டெப்த் இருக்குது. ஃபார்மில் இருக்கிறது சூர்யா. இந்த சீரியஸுக்கு முன்னாடி சூர்யாவும் ஃபார்மில் இல்லை. இந்த சீரியஸில் ஃபார்முக்கு வந்திருக்காரு. ரியான் ரெக்கல்டன் ஒரு சில இடங்களில் இது வந்து புதுசு, ஐபிஎலுக்கு ஒரு புதுசு அப்படிங்கிறனால இந்த இன் அண்ட் அவுட் அப்படின்ற மாதிரி பர்ஃபார்மன்ஸ் இதுவரை கொடுத்துருக்காரு. பெட்டரான அவுட்புட் கிடைக்கணும். நான் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துக்கணும். நமந்தீர் பிளாக் ஸ்டைல்னால போன போட்டியில் ப்ரொமோட் பண்ணாங்க. அந்த ஒரு விஷயம் மும்பை இந்தியன்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது ஹாப்பின்னு பார்க்கலாம். அவங்களுக்கு பிளாக் ஸ்டைலில் ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறது இப்போ அவங்க புரிஞ்சிருப்பாங்க. கடந்த 3 வருஷமாக அந்த இதை வச்சு மும்பை இந்தியன்ஸை காலி பண்ணாங்க அதர் டீம்ஸு. மும்பைன்னு வரும்போது இவங்க மேனேஜ் பண்ணிடுவாங்க. அதுலேயும் மும்பையில் தொடர்ந்து தோத்தாங்க அப்படின்னு சொன்னால் அந்த சீரீஸ் அவங்களுக்கு கஷ்டம் அப்படிங்கிற நிலமை தான் இதுவரை கொடுத்துருக்காங்க. நமந்தீரை மேலே அனுப்புனாங்க. இது ஒரு வகையில் ஓகேன்ற மூவு. அவர் பிளாக் சைடில் விளையாடுறதுக்காக மூவ் பண்ணாங்க அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். பட் ஸ்டில் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த இடத்துல திலக் வர்மாவை மூவ் பண்ண வச்சுருக்கலாம். திலக் வர்மா பால் சைனாக இருக்கும்போது பெட்டர் ஸ்ட்ரைக் ரேட்டோடு விளையாடுறதும், பால் சைன் போனதுக்கப்புறம் அந்தளவுக்கு கிரேட்டாக விளையாடாததும் இந்த சீரீஸ் மட்டும் இல்லை, போன சீரீஸ் எல்லா வகையிலுமே நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ அதனால் அவர் அந்த சைன் பால் பெட்டராக விளையாட வச்சுருக்கலாம். இல்லாட்டி ஹார்திக் பாண்டியா கூட நம்பர் 3 இருந்தால் நல்லா விளையாடுவார். ஸோ அவர் குஜராத்தில் பிளாக் சாயில் நிறைய டைம் நல்லா விளையாண்டுருக்காரு. நம்பர் 3 தான் அது சக்ஸஸாக இருந்திருக்கு. ஸோ அப்படி கூட கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம். ஏன்னா ஹார்திக் பாண்டியாவுமே லேட்டர் பேஸில் அந்த பிளாக் சைடில் ஹிட் பண்ண கஷ்டப்படுறாரு. ஸோ இதை நம்ம பார்க்குறோம். ஹார்திக் பாண்டியா போனபடியும் நல்லா தான் விளையாண்டார் அப்படின்னு சொன்னால் அந்த மேட்சை பார்த்தீங்கன்னா தெரியும். சில ஃபுல் டாஸஸ், ராங் பால்ஸ் தான் அவருக்கு ஸ்கோரை கொடுத்தது. ஒரு இடத்துல நல்ல பால்ஸ் போடும்போது அவரால் அடிக்க முடியல. கடைசி 2 ஓவரில் அவர் எப்படி ஸ்ட்ரகிள் ஆனார் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ இது பிளாக் சாயில் ஓவராலாக மும்பை இந்தியன்ஸுக்கு ப்ராப்ளமாக இருக்கிற ஒரு விஷயம். ரோஹித் சர்மா நமந்தீர் மட்டும் நல்லா விளையாடார் அப்படின்னு போன போட்டியிலே சொல்லியிருந்தோம். நமந்தீர் அதை நல்லா ப்ரொமோட் பண்ணதையும் நம்ம பார்த்தோம். இந்த போட்டி ரெட் சாயில், அதனால் அந்த ஒரி கிடையாது, மேனேஜபிளாக பார்க்கலாம். நம்பர் பேஸில் வில் ஜாக்ஸ் கஷ்டப்படுறா. ரீசெண்டாக பெருசாக நம்பர் இல்லை. இந்த வருஷத்தில் டோட்டலாகவே ஃபெயிலியரு. ரியான் ரெக்கல்டன் ஒரு போட்டியில் நல்லா விளையாண்டார். செகண்ட் இன்னிங்ஸ் சேசிங் போது, ஃபஸ்ட் இன்னிங்ஸ் விளையாடுறது அவ்வளோ ஈஸி கிடையாது இந்த கிரவுண்டில். நமந்தீர்னு பார்க்கும்போது நல்லா விளையாடுறாரு. மேலே அனுப்புனா கொஞ்சம் டீசெண்டாக விளையாட முடியும். பட் இடம் இருக்கா அப்படிங்கிறது கேள்வி தான். சூர்யா ஓரளவுக்கு ஃபார்முக்குள்ளே வந்திருக்காரு. திலக் வர்மா நல்லா விளையாடுறாரு. பட் ஸ்ட்ரைக்கே பாருங்கள், 25, 23, 39, 36. இது T20க்கு இப்போ இருக்கிற மாடர்ன் டே கிரிக்கெட்டுக்கு ஒத்தே வராது. 31க்கு 25, 32 இந்த ஒரு நம்பர் ஓகே. 17 பாலுக்கு 32 அப்படிங்கிறது. அதுக்கு முன்னாடியும் பார்த்தீங்கன்னா 32 பாலுக்கு 37 நாட் அவுட்டு. ஸோ இதுதான் நம்ம திலக் வர்மாட்ட தொடர்ந்து பார்க்குற ஒரு விஷயமா இருக்குது. கொஞ்சம் பால் ஓல்ட் ஆகும்போது அந்த சக்ஸஸ் கிடைக்கல அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். ஹார்திக் பாண்டியா ஒரு சில இடங்களில் ஓகே, பட் அவருமே கன்சிஸ்டண்ட்டாக ரன்ஸை கொடுக்கல அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஹார்திக் பாண்டியா
பவுலிங் பேஸில் போன போட்டியில் 5 விக்கெட். ரெட் சாயிலில் ஓரளவுக்கு ஓகே சார், கண்டிப்பாக பிளாக் சாயிலில் நல்ல பவுலர், அதில் டவுட்டில் பிளாக் சாயிலில் பேட்டிங்கில் தான் ஒரியா இருக்குது அவருக்கு. அண்ட் மிச் சாண்டனர் ஓகே சொல்லலாம், ஆனால் பெஸ்ட்டு கிடையாது. கண்ட்ரோலாக பேசுகிறார், அதுலேயுமே போன போட்டியில் கண்ட்ரோல் இல்லை, நிறைய ரன்ஸுக்கு போனார். தீபக் சஹார் ஓகே, கண்டிப்பாக விக்கெட் டேக்கிங் போல் பயன்படுத்தணும். மும்பை இந்தியன்ஸ் எவ்வளோ தூரம் பயன்படுத்துவாங்கன்னு பார்க்கணும். ஒரு பாயிண்டில் ஹார்திக் பாண்டியா பவுலிங் இருக்குது, சாண்டனர், ட்ரெண்ட் போல்ட், ஜஸ்பிரீத் பும்ரா, விக்னேஷ் இப்படி போகும்போது தீபக் சஹார் ஓவர் குறையுதோ அப்படின்னு ஃபீல் பண்ண முடியுது. கடந்த 2 போட்டியிலையுமே 2 ஓவர் தான் கொடுத்தாங்க, அதை கொஞ்சம் மைண்ட் பண்ணிக்கோங்க. ட்ரெண்ட் போல்ட்டு நிறைய ஓவர்ஸ் கொடுக்குறாங்க, விக்கெட் டேக்கிங்கில் ஓரளவுக்கு ஓகே, கண்டிப்பாக இம்ப்ரூவ் பண்ணியிருக்காரு. இனிஷியல் ஸ்விங் அப்படின்ற இடத்துல கிடைக்கிற இடத்துல இவரும் மிஸ் பண்ண முடியாது, அந்த மாதிரி போல. ஜஸ்பிரீத் பும்ரா சொல்லவே தேவையில்லை, கலக்கியிருக்காரு. ஆர்சிபிக்கு அகேன்ஸ்டாக ரீசெண்டாக ஒரு 5 விக்கெட்டு போன ஏப்ரல் 11, ஸோ அதை கொஞ்சம் பார்த்துங்க. அண்ட் ஓவராலாக பார்க்கும்போது ஒரு பெஸ்ட் பவுலர் நமக்கு நல்லாவே தெரியும். விக்னேஷ் 3 விக்கெட் 1 விக்கெட் அப்படின்ற மாதிரி ஃபஸ்ட் போட்டியில் 3 விக்கெட் எடுத்ததுக்கப்புறம் அடுத்த போட்டியில் மிஸ் பண்ணாங்க, அது நம்ம ஞாபகம் இருக்கும். அண்ட் ஓவராலாக பார்க்கும்போது விக்னேஷ் நல்லா பண்ணுறாரு அப்படின்னா கூட சில ஷார்ட் பால்ஸ் அவருக்கு சரியாக விழ மாட்டேங்குது. ஸோ அதை பார்க்குறோம், ஷார்ட் பால்ஸில் கொஞ்சம் அடி வாங்குறாரு. பெங்களூர், ஸோ பெங்களூர் பொறுத்த வரைக்கும் சால்ட், லிவிங்ஸ்டோன், டிம் டேவிட் அண்ட் ஹேசல்வுட் அப்படின்ற மாதிரி ஓவர்சீஸு. சால்ட் ஓரளவுக்கு நல்லா ஸ்டார்ட் கொடுறாரு. லியாம் லிவிங்ஸ்டோன் டச்சில் இன்னும் கொஞ்சம் பெட்டராக வரலாம், போன போட்டியில் ஓரளவுக்கு வர்றாரு. அண்ட் டிம் டேவிட் மும்பைக்காக விளையாண்டுருக்காரு, இப்போ மும்பைக்கு எதிராக விளையாட போகிறாரு. ஜோஸ் ஹேசல்வுட்டோட அந்த இனிஷியல் ஸ்விங் நல்லா இருக்கும். இந்த டீமுக்கு டொமஸ்டிக்கில் படிட்டர், ஜிதேஷ் சர்மா, குணல் பாண்டியா இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர்ஸ் இருக்காங்க. அதில் படிட்டரோட லீடர்ஷிப் டீசெண்டாக இருக்குது. விராட் கோலியோட ரன் மெஷினை ஓப்பன் பண்ணால் எப்படி இருக்கும், ரன் அள்ளி கொடுப்பாரா அந்த மாதிரி இருக்கார். ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் ஓகே. இது வந்து டீமே இங்கே பவுலிங் பேஸில் பார்க்கும்போது புவனேஸ்வர், ஜோஸ் அண்டு யாஸ் தயால் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்காங்க. ஐபிஎல்லில் இவங்க இருக்காங்க கூட. சுயாஷ் சர்மா கண்ட்ரோல் இருக்குது, விக்கெட் டேக்கிங் இல்லை. குணல் பாண்டியா சில நேரங்களில் மாங்காடிக்கிற மாதிரி அடிக்கிறாரு, கொஞ்சம் லைன் லென்த் மாற்றுறாரு, ஆக்ஷன் லெவல் ஏதாவது ப்ராப்ளம் வருமோ அப்படிங்கிற மாதிரி யோசிக்க தோணுது. அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வெரைட்டி கொடுக்குறாரு. எனிவே அவர் ஒரு டீசன்ட் பவுலிங் கொடுக்குறாரு. ஆனால் பெஸ்ட்டுன்னெலாம் சொல்ல முடியாது, கொத்தா விக்கெட் எடுப்பார் அப்படிங்கிறது சில நேரங்கள் மட்டும் நடக்கும், ரொம்ப ரேராக தான். லியாம் லிவிங்ஸ்டனோட பவுலிங் பேட்டிங் இருக்குது. ஸோ இதுதான் இந்த டீமு. அண்ட் ஓவராலாக ஒரு செலெக்ஷன் பேஸில் டீசன்ட் செலெக்ஷன் இந்த சீசன் அப்படின்னு சொல்லலாம். ஸ்குவாட் பேஸில் உங்களோட பெங்களூர் பிச்சுக்கு கிரவுண்டுக்கு எப்படி டீம் செலக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற அந்த ஐடியாலையும் ஓரளவுக்கு பேசிக்ஸை கவர் பண்ணுற இடத்துலையும் நல்லா பண்ணியிருக்காங்கன்னு தான் நான் சொல்லுவேன். விராட் நம்பர் பேஸில் சொல்லவே தேவையில்லை, என்ன மாதிரி இருந்திருக்காரு. போன போட்டி ஃபெயிலியர், அதர்வைஸ் பாருங்கள் நம்பர் நல்லா இருக்குது. மும்பைக்கு எகென்ஸ்டாக சில போட்டிகளில் நல்லா விளையாடுறாரு. அண்ட் பேக் ஹேண்டில் போன சீசனில் டவுட்ஃபுல்லாக இருந்தது, அந்தளவுக்கு கிரேட்டாக இல்லை. வான்கடையிலையும் அவ்வளோ கிரேட்டாக இல்லை, ஒரு போட்டி மட்டும் நல்லா விளையாண்டுருக்காரு. பிளிப் சால்ட்டு ரீசன்ட் இன்னிங்ஸ் ஒரு சில இன்னிங்ஸ் நல்லா இருக்குது. அண்ட் மும்பைக்கு எகென்ஸ்ட் அவ்வளோ பெஸ்ட்டாக இல்லை, வான்கடையிலையும் பெஸ்ட்டாக இல்லை. தேவ்தத் படிக்கல் ரீசெண்டாக டோட்டலாகவே ஃபெயிலியர். வான்கடையில் ஒரு சில இன்னிங்ஸு கண்டிப்பாக மிடில் பேஸில் டாப் ஆட ஃபெயில் ஆகும்போது தேவ்தத் படிக்கல் ஒரு சில இடங்களில் உள்ளே வரலாம் அப்படிங்கிறத மைண்ட் பண்ணிக்கோங்க. ரஜத் படிட்டர் ஸோ ஆப்வியஸாக வான்கடையில் வேறு லெவல் பண்ணியிருக்காரு. 2 போட்டியில் ஒன்றில் 48 ஒன்று 50 அப்படின்னு இருக்குது. மும்பைக்கு எகென்ஸ்டாகவும் 50 இருந்திருக்கு. அண்ட் ரீசெண்டாக ஓரளவுக்கு டீசன்ட் நம்பர் கொடுத்துருக்காரு. லியாம் லிவிங்ஸ்டோன் ஒரு சில இடங்களில் ஓகே, ரீசன்ட் இன்னிங்ஸ் ஒரு 54 கொஞ்சம் தடுமாற்றத்தோடு ஆரம்பித்தார், ஒரு இடத்துல ஓகே வந்துட்டார். எம்ஐக்கு எகென்ஸ்டாக ஒரு 82 நாட் அவுட் இருந்திருக்கு, அது ஓகே. அண்ட் வான்கடையில் ஓரளவுக்கு அந்த ஸ்டார்ட் கொடுத்துருக்காரு. ஜிதேஷ் சர்மா நல்ல நம்பர் பாருங்கள், அது மும்பைக்கு எகென்ஸ்டாக ரீசெண்டாக ஒரு சில இன்னிங்ஸ் நல்லா இருந்திருக்கு. அண்ட் டீமுக்குள்ளே வர முடியுமான்னு யோசிக்கலாம். டாப் ஆர்டர் வந்து இனிஷியலாக கொலாப்ஸ் ஆனால் கண்டிப்பாக ஜிதேஷ் மாதிரி ஆட்களை யோசித்து தான் ஆகணும். இந்த பர்டிகுலர் ட்ராக் அதை சொல்லுது. குணல் பாண்டியா இதுக்கு முன்னாடி மும்பைக்காக விளையாண்டுருக்காரு, ஒரு சில இன்னிங்ஸ் பெட்டராக விளையாண்டுருக்காரு, அந்த மாதிரி எதுவும் யோசிக்கலாம். ஆனால் ரீசெண்டாக அவ்வளோ பெஸ்ட்டாலாம் இல்லை. அண்ட் சில நாட் அவுட்ஸு இந்த மாதிரி விஷயங்கள் லேட்டாக வரதுனால பெருசாகவும் யோசிக்க முடியல. பேட்டிங் பேஸில் பவுலிங்கில் சில ஓவர்ஸ் வீசுவார், சில இடங்களில் ஓகே, சில இடங்களில் டவுனு, இப்படி தான் போயிருக்கு. புவனேஸ்வர் குமாரோட பவுலிங் ரீசெண்டாக ஓகே, பட் கொத்தா விக்கெட்ஸ் எடுக்கிறது, நிறைய விக்கெட்ஸ் எடுக்கிறது அப்படின்னு அவர்கிட்ட பார்க்க முடியல. ஜோஸ் ஹேசல்வுட்டோட விக்கெட் டேக்கிங் பயங்கரமாக இருக்குது, ரீசெண்டாக நல்லா பண்ணியிருக்காரு. யாஸ் தயாலோட விக்கெட் டேக்கிங் டீசெண்டாக இருந்திருக்கு, பட் போன போட்டியில் விக்கெட் எடுக்கல. அண்ட் வான்கடையில் ஓகேன்னு சொல்லலாம், அந்தளவுக்கு பெஸ்ட்டாகவும் இல்லை. சுயாஷ் சர்மா ஓகே, ஒரு சில இடங்களில் ரீசெண்டாக மும்பைக்கு எகென்ஸ்டாக ஒரு 2 விக்கெட் எடுத்திருக்காரு, வான்கடையில் அந்த 2 விக்கெட் இருந்திருக்கு. அண்ட் குறிப்பாக சுயாஷ் சர்மாவா இல்லை ரசிக் சலாமானா கூட யோசிக்கலாம். பட் ரசிக் சலாம்ங்கிறது ஃபாஸ்ட் பவுலிங் வேணும் அப்படிங்கிற அந்த ஆங்கிள் ஓகே, பட்
மிடில் ஹார்திக் பாண்டியாக்கு எகென்ஸ்டாக கொஞ்சம் கூகுளிலாம் போட்டு மேனேஜ் பண்ணலாம்னா சுயா சர்மா தான் ஒரு நல்ல சாய்ஸாக யோசிக்கிறேன். அதனால் சுயா சர்மாவுக்கு போவாங்கன்னு நினைக்கிறேன். ஆன் டைமில் ட்ராக் கொஞ்சம் கிராஸாக இருந்து ரொம்ப ஹெவியாக இருக்குன்னா அந்த இடத்துல வேணால் சுயா சர்மா மிஸ் பண்ணிவிட்டு ரசிக்ஸ் எல்லாம் இருக்கலாம். ரெண்டு டீம்னு பார்க்கும்போது சொல்லவே தேவையில்லை, மும்பை இந்தியன்ஸு நிறைய இந்தியன் பிளேயர்ஸை இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. டாப் பிளேயர்ஸ் இருக்காங்க, எல்லாருமே நல்ல ஃபார்மில் இன்டர்நேஷ்னல் இருந்தாங்க. பார்க்கும்போது மும்பை இந்தியன்ஸ் பயங்கர சைடாக தெரியுறாங்க. ஆர்சிபின்னு பார்க்கும்போதும் ஓரளவுக்கு ஓகேவாக ஃபீல் பண்ணலாம். பட் ஸ்டில் ஹார்ட் ஹிட்டிங் ரீசன் ஃபார்ம் அப்படின்னு பார்க்கும்போது ஆர்சிபி பெட்டர் டீமாகவே தெரியுறாங்க. பவுலிங்லன்னு பார்க்கும்போது ட்ரெண்ட் போல்ட், தீபக் சஹார், ஜஸ்பிரீத் பும்ரா இப்படி ஒரு ஃபாஸ்ட் பவுலிங் யூனிட்டு. இங்கே புவனேஸ்வர், ஜோஸ் ஹேசல்வுட் அண்ட் யாஸ் தயால். ஓரளவுக்கு யாஸ் தயால் மேனேஜபிள், ஈக்குவல்னே சொல்லலாம். தீபக் சஹாருக்கு ஈக்குவலாகவே இப்போ இம்ப்ரூவ் ஆகிட்டார். அப்படின்னா ரெண்டுமே ஈக்குவலாக பவுலிங்லேயும் அட்டாக்லேயும். அண்ட் ஸ்பின் பேஸில் இன்எக்ஸ்பீரியன்ஸ் சுயா சர்மா, இன்எக்ஸ்பீரியன்ஸ் புத்தூர் விக்னேஷ் இப்படி. அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தராக்ஸ் சாண்டர் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தராக்ஸ் குர்னல் பாண்டியா இப்படியுமே ஈக்குவலாக தான் இருக்குது. ஸோ இப்போ இதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மாற்றி யோசிக்கணுன்னா திலக் வர்மா, ரஜத் படிட்டர் இப்படி கம்பேர் பண்ணவே முடியல. ஏன்னா ரஜத் படிட்டர் மச் பெட்டராக மாறி இருக்கார். சூரியகுமார், தேவ்தத் படிக்கல்னு பார்க்கும்போது சூர்யா பெட்டராக இருக்கார். ஃப்ளிப் சால்ட், ரிக்கல்டன் பார்க்கும்போது சால்ட்டுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு கொஞ்சம் பெட்டராக ஆயிருக்காரு. அண்ட் மேபி ஈக்குவலாக கூட வச்சு பார்க்கலாம். வில் ஜாக்ஸ், விராட் கோலி இல்லை ரோஹித் விராட் கோலினா கோலி தான் பெஸ்ட்டாக நம்ம சொல்ல முடியும். இந்த ஃபார்மட் லெவலில் நல்லா பண்ணியிருக்காரு. ஐபிஎல்லுக்கு ஒரு பெஸ்ட்டாகவும் நம்ம பார்த்துருக்கோம். அண்ட் பேக் எண்டில் ஹிட்டிங் பேஸில் டிம் டேவிட் இருக்கார். ஹார்திக் பாண்டியா அப்படின்னு பார்க்கும்போது டிம் டேவிட் கொஞ்சம் பெட்டராக பார்க்குறேன். என்ன மாதிரி ட்ராக்காக இருந்தாலும் பெட்டராக விளையாட முடியும். சில நேரங்களில் பவுன்ஸ் கிடைக்கிற ட்ராக்கில் ஹார்திக் பாண்டியா விளையாடுற மாதிரி பவுன்ஸ் ஸ்லோவாக இருக்கிற இடத்துல அவர் அவ்வளோவா கிரேட்டாக இல்லை. அண்டர் த பால் போக முயற்சி பண்ணுவார். ஆனால் நிறைய நேரங்களில் பிளாக் சாயில் டவுன் ஆகிறத நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி பார்க்கும்போது ஒரு சின்ன அட்வான்டேஜ் ஆர்சிபிக்கு இருக்கும் அப்படின்ற மாதிரி யோசிக்கலாம். பட் இன்னொரு பாயிண்டில் மும்பையோட ஹோம் அப்படிங்கிறதுனால மும்பைக்கு அட்வான்டேஜ் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் நிறைய டைம் நடந்திருக்கு. ரெட் சாயிலில் இவங்க எல்லாருமே பெஸ்ட் அவுட்புட்டை கொடுப்பாங்க. ஸோ அதுதான் வந்து மும்பை இந்தியன்ஸுக்கு பெஸ்ட் ரிசல்ட்டை கொடுக்கும் இன்றைக்கி அப்படின்னு சொல்ல தோணுது. அண்ட் இதுலேயுமே சேஸ் பண்ணால் ஆர்சிபிக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக நான் பார்க்குறேன். இதில் மும்பை இந்தியன்ஸ் சேஸ் பண்ணால் கன்ஃபார்மாக மும்பை இந்தியன்ஸ் ஜெயிப்பாங்க அப்படிங்கிற அந்த முடிவுக்கும் வரலாம். இனிஷியல் பால் ட்ரெண்ட் போல்ட், தீபக் சஹார் அவங்க தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. என்ன தான் ஜஸ்பிரீத் பும்ரா இருந்தாலும் 2 ஸ்விங் பவுலர்ஸ் வச்சு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. பும்ரா பாசிபிளாக பவர் பிளே எண்டில் வீச வாய்ப்பு. புத்தூர் விக்னேஷ் மிடில் பேஸில் கூட வந்து சாண்டர். கண்டிப்பாக ஒரு பாயிண்டில் புத்தூர் விக்னேஷ் அகெயின்ஸ்ட் லியம் லிவிங்ஸ்டோன், ஜிதேஷ் சர்மா அப்படின்னு யோசிப்பாங்க. ரஜத் படிட்டர் கண்டிப்பாக ஸ்பின்னரை பயங்கரமாக ஹேண்டில் பண்ணுறாரு, நல்லா விளையாடுறாரு. ஸோ அந்த இடத்துல ஒன்ஸ் அகெயின் பும்ரா கூட வரலாம். ஸோ அதை பார்க்கணும். மேபி தீபக் சஹாரை மிடில் பேஸில் பயன்படுத்தலாம் ரஜத் படிட்டருக்கு எகென்ஸ்டாக அப்படின்னு கூட அந்த இடத்துல யோசிக்கலாம். மைண்ட் பண்ணிக்கோங்க. எளிய விக்கெட்ஸ் விழுந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த டோட்டலாகவே கான்செப்ட் வேறு, அதையுமே மைண்ட் பண்ணணும். அண்ட் இங்கே அப்படின்னு பார்க்கும்போது நியூ பாலில் ஜோஸ் ஹேசல்வுட் அண்ட் புவனேஸ்வர் குமார் வச்சு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. யாஸ் தயால் பேக் எண்டில் பவர் பிளேவை முடிச்சு கொடுப்பாரு. சுயா சர்மா அண்ட் குர்னல் பாண்டியா மிடில் பேஸில். அண்ட் ரைட் ஹேண்டர்ஸ் இருக்கும்போது குர்னல் பாண்டியா கொஞ்சம் பயன்படுது. லெஃப்ட் ஹேண்டர்ஸ்க்கு அகேன்ஸ்டாக அவரோட ஆம் பால்ஸ் ஒர்க் ஆகுது. இன்னும் சொல்லப்போனால் அவர் பேஸில் பயங்கரமாக வீசுகிறார். 113, 140, 14 அப்படிங்கிற ரேஞ்செல்லாம் அவர் பால்லேருந்து வருது. ஒரு மீடியம் பேஸர் வீசக்கூடிய பேஸ் அவர்கிட்ட இருக்குது. ஸோ அந்த மாதிரி கூட சில நேரங்களில் வருது. டிஃப்ரெண்ட்டாக வெரைட்டி கொடுக்க பார்க்குறாரு. அதில் ஒரு சில நேரங்களில் விக்கெட்ஸும் விழுது, சில நேரங்களில் அடியும் வாங்குறாரு. ஸோ மிடில் பேஸில் அவரோட பவுலிங் இருக்கும். பவுலிங் ஆப்ஷன் 2 பேருக்குமே ஹெவியாலாம் ரொட்டேட் பண்ணி பயன்படுத்துறது இல்லை. ஹார்திக் பாண்டியா, மிட் சாண்டர், தீபக் சஹார், ட்ரெண்ட் போல்ட், பும்ரா, விக்னேஷ். ஸோ இதில் தீபக் சஹாரோட ஓவர் ஏழியாக இருந்துட்டு கொஞ்சம் லேட்டராக பயன்படுத்தாமல் இருக்கலாம். அது ஒரு விஷயம். மேபி சில ஸ்பின்னர்ஸை ஹேண்டில் பண்ணுற இடத்துல தீபக் சஹாரோட பயன்படுத்தலாம். ரஜத் படிட்டருக்கு எகென்ஸ்டாக தீபக் சஹாரை ஒரு ஓவர் கொண்டு வரலாம் பேக் எண்டில். இல்லை ஏழியாகவே நல்லா பண்ணிட்டார் அப்படின்னா 3 ஓவர்ஸ் தீபக் சஹார் கொடுத்து அந்த இடத்துலேயே அவரை முடிச்சு விடலாம். அப்படி இருக்குது. பேக் எண்டில் ஓவர்ஸ் கொடுக்காம ட்ரெண்ட் போல்ட்டுக்கு ஓவர் பேக் எண்டில் இருக்கும் வித் ஜஸ்பிரீத் பும்ரா அப்படிங்கிறது தான் எதிர்பார்ப்பு. அண்ட் ஃபுல் கோட்டான்னு பார்க்கும்போது மோஸ்ட்லி தீபக் சஹாரோட ஓவர் மட்டும் குறையும். சாண்டர், போல்ட்டு, பும்ரா உங்கள்கிட்ட இருக்கும். ஈவன் சில நேரங்களில் புத்தூர் விக்னேஷுக்கு இருந்தாலும் இருக்கலாம் நல்லா பண்ணால். நீங்கள் பவுலிங் ஆப்ஷன் லியாம் லிவிங்ஸ்டோன் கூட சப்போர்ட்டு. குர்னல் பாண்டியாவோட ஓவர் கொஞ்சம் குறையிறத பார்க்குறேன். அதை நம்ம பார்க்கணும். அண்ட் இதில் சுயா சர்மாவோட ஓவர் கூட குறையலாம் ட்ராக் பேஸில் யோசிக்கும் போது. புவனேஸ்வர், ஜோஸ் ஹேசல்வுட் அண்ட் யாஸ் தயாலோட ஓவர் முழுமையாக இருக்குங்கிற எதிர்பார்ப்பு. அண்ட் ஸ்லாகில் புவனேஸ்வர் அண்ட் ஹேசல்வுட் இருக்க வாய்ப்பு. 14-19 அப்படிங்கிற மாதிரி ஆர்சிபி டவுனாக இருந்திருக்காங்க. மும்பை தான் டாப்பில் இருந்திருக்காங்க. இன்றைக்கி அவங்களோட ஹோம் அப்படின்றனால மும்பைக்கு அட்வான்டேஜ் அதிகம். ஸ்டில் நான் வந்து
டாஸை வந்து பார்க்குறேன். டாஸ் எந்த டீம் ஜெயிக்குதோ அது மேட்ச் ஜெயிக்கும் அப்படிங்கிற மாதிரி ஏர்லி டேஸில் இங்கே பார்த்துருக்கோம். ரீசெண்டாக மும்பை இந்தியன்ஸ் கொஞ்சம் கஷ்டப்பட்டுருக்காங்க. கடந்த 5 போட்டியில் ஒரே ஒரு போட்டி தான் ஜெயிச்சிருக்காங்க. ஆர்சிபி ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருக்காங்க. போன போட்டி கொஞ்சம் டஃப்பான ட்ராக்கு, ஏர்லியாக சேஸ் பண்ணாதான் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற இடத்துல குஜராத் டைட்டன்ஸ் ஜெயித்தாங்க அகேன்ஸ்ட் ஆர்சிபி. கடந்த சில போட்டிகள் எம்ஐ ஆர்சிபி அப்படின்னு பார்க்கும்போது ஆர்சிபி கொஞ்சம் டாமினேட் பேக்கெண்டில் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆரம்ப காலத்தில் மும்பை பண்ணால் கூட ரீசெண்ட் இயர்ஸில், ஏன்னா ஓவரால் டாமினேஷனில் ஓவரால் நம்பர்னு பார்க்கும்போது 19-14, 19 ரொம்ப அதிகமாக இருக்கணும். பட் இந்த நம்பர்லாம் பார்க்கும்போது ரீசெண்டாக ஆர்சிபி தான் டாமினேட் பண்ணியிருக்காங்க. பட் போன வருஷம் 2023-24 இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ அது ஒரு வகையில் இருக்குது. 2 டீமோட லெவலில் டாப் 14 என்னோட மைண்டில் ரியான் ரெக்கல்டன் ஒரு பாயிண்டில் யோசிக்கணும். செகண்ட் இன்னிங்ஸ் பேட் பண்ணால், ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பேட் பண்ணால் கொஞ்சம் ட்ராப் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி தான் விராட் கோலியுமே ட்ராப் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் அவருக்கு இருக்குங்கும்போது இங்கே கஷ்டமான ஒரு விஷயம். ஃபர்ஸ்ட் பேட் பண்ணுற மாதிரி இருந்தால் விராட் கோலியை ட்ராப் பண்ண பாருங்கள். அண்ட் சேஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் சேஸ் மாஸ்டர் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணலாம். ஃபிலிப் சால்ட்டும் அதே சுச்சுவேஷன் தான். டாப் ஆர்டரில் இருக்கார் இருந்தால் கூட எந்த இடத்துல மிஸ் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் பேட் பண்ணுற மாதிரி இடத்துல ட்ரை பண்ணுங்கள். பட் பண்ணவே மாட்டார்னு சொல்லலை. இங்கிலீஷ் பேட்ஸ்மேன் டாப் ஆர்டரில் டீசன்ட் சக்ஸஸ் அப்படிங்கிற மாதிரி ஸ்விங்கை மேனேஜ் பண்ணுற மாதிரி இருக்கலாம், அது இல்லைன்னு சொல்லலை. பட் கண்டிப்பாக சில டீம்ஸில் நீங்கள் மிஸ் பண்ணுறது ஃபர்ஸ்ட் பேட் பண்ணுற மாதிரி இருந்தால் சால்ட்டை எடுத்து தூக்கி விட்டு பார்க்கலாம். அண்ட் சூரியகுமார் சூப்பராக விளையாடுவார். கண்டிப்பாக இந்த பர்டிகுலர் ரவுண்டில் நல்ல நம்பர் வச்சுருக்காரு. ரஜத் படிட்டர், லியாம் லிவிங்ஸ்டோன், ஹார்திக் பாண்டியா, ஜிதேஷ் சர்மா, தீபக் சஹார் இவங்க எல்லாருமே சூப்பர் சாய்ஸஸ். பேட்டிங்கில் மிடில் பேஸில் லேட்டர் பேஸில் வந்து சக்ஸஸ் பண்ணுவாங்க. புவனேஸ்வர் குமார், ட்ரெண்ட் போல்ட், ஹேசல்வுட், பும்ரா இவங்கெல்லாம் ஸ்விங் பேஸில் பெஸ்ட் பவுலர்ஸ். இவன் யாஸ்தயால் பேஸ் இருக்கிறதுனால கண்டிப்பாக அவரையும் யோசிக்கலாம். பிக் பேஸில் வில் ஜாக்ஸு ரொம்ப குறைவாக பிக் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆப்வியஸாக இன்றைக்கி டஃப், இது வரைக்கும் கொஞ்சம் டஃப்பான ஒரு விஷயமா போயிருக்கு அவருக்கு நல்ல பிட்ச்லேயுமே. இது கொஞ்சம் டஃப் பிட்ச்சு தான் இனிஷியலாக மேனேஜ் பண்ணணுங்கிற இடத்துல. ஜிதேஷ் சர்மா 2 விக்கெட் கீப்பர் யோசிப்போம். ரிக்கல்டன், சால்ட் 2 பேருமே ஓப்பன் பண்ணுறாங்க. 2 பேருமே ஃபெயிலியர் ஆனால் கண்டிப்பாக ஜிதேஷ் சர்மா தான் வருவார். அந்த இடத்துல ஒரு சில டீம்ஸில் ஜிதேஷ் சர்மா எடுக்கிறது தான் நல்லது. இவன் நல்ல சாய்ஸும் கூட. புவனேஸ்வர் நிறைய பேர் பிக் பண்ணலை. ஆப்வியஸாக இந்த பர்டிகுலர் கிரவுண்டில் பெஸ்ட் ரெக்கார்ட்ஸை வச்சுருந்துருக்கார். ஸோ அதெல்லாம் பார்க்கணும். யாஸ் தயால் டீசெண்டான பிளேயர், சொல்லவே தேவையில்லை. குவாலிட்டி பவுலிங் கொடுக்க முடியும். ரீசெண்டாக விக்கெட் டேக்கிங்கில் நல்லா இருக்கார். விராட் கோலி, ஃபிலிப் சால்ட் அண்ட் ஹார்திக் பாண்டியாவை நிறைய பேர் கேப்டன் ட்ரை பண்ணியிருக்காங்க. சூரியகுமார், ரஜத் படிட்டா, லியாம் லிவிங்ஸ்டன் இவங்கெல்லாம் மிடில் ஆர்டர் பேட்டர்ஸ். இந்த பர்டிகுலர் கிரவுண்டில் மிடில் ஆர்டர் பேட்டர்ஸை கேப்டனை ட்ரை பண்ணது நல்லது. இப்போ இருக்கிற பாயிண்ட் சிஸ்டம் பேஸில் யோசிக்கும் போது கூட பேட்டர்ஸை கேப்டனாக போடணும் அப்படிங்கிறாங்கல்ல, இது கொஞ்சம் நல்ல சாய்ஸாக பார்க்குறேன். அதில் யாராவது ஒரு பவுலிங் ஆப்ஷனும் இருக்காங்கன்னா இன்னுமே நல்ல சாய்ஸை நான் பார்க்குறேன். விக்கெட் கீப்பர் ஃபிலிப் சால்ட், ரிக்கல்டன், நான் ஜித்தேஷ் எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். அண்ட் கூட வந்துட்டு இப்போ செகண்ட் ஹாஃபில் ஒரு வேளை சால்ட் பண்ணுற மாதிரி தான் சால்ட் எடுத்துக்கங்க. அதே வந்துட்டு செகண்ட் ஹாஃப் சேஸ் பண்ணுற மாதிரி எம்ஐ இருந்ததுன்னா ரிக்கல்டன் எடுத்துக்கங்க. விராட் கோலி, சூரியகுமார், ரோஹித் சர்மா இல்லைன்னு நினைக்கிற மோஸ்ட்லி பார்த்துக்குங்க. அந்த டைமில் படிட்ட திலக் ஒரு சில டீம்ஸில் ட்ரை பண்ணுங்கள். டிம் டேவிட்டை கூட ஒரு சில டீம்ஸில். அண்டு ரொம்ப லேட்டாக வர மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஹார்திக் பாண்டியா, லியாம் லிவிங்ஸ்டோன், குர்னல் பாண்டியா ஒரு சில டீம்ஸில், சாண்டரும் ஒரு சில டீம்ஸில், வில் ஜாக்ஸ் ஒரு சில இடங்களில். நமந்தீர் என்ன ஆர்டரில் வரப்போகிறார் அப்படிங்கிறது ஒரு கேள்வி. ஜஸ்பிரீத் பும்ரா, ஹேசல்வுட், போல்ட்டு, புவனேஸ்வர், தீபக் சஹார் எல்லாருமே இந்த இனிஷியல் லெவலில் ஸ்விங் பண்ணக்கூடிய எபிலிட்டி. அண்ட் பும்ரா எண்ட் ஓவரில், இங்கே எண்ட் ஓவர் அவ்வளோ ஈஸி கிடையாது. இங்கே வந்து எண்ட் ஓவர் பேட்டர்ஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்காங்க. இருந்தால் கூட பும்ரா மாதிரி பவுலர்ஸ் வந்து எந்த இடத்துலையும் சக்ஸஸ் பண்ண முடியும். கேப்டன் படிட்டர் யோசிக்கலாம் நினைக்கிறேன். இந்த பர்டிகுலர் ஒன்று நல்லா பண்ணியிருக்காரு. ஹார்திக் பாண்டியா இன்னொரு பக்கம். ஹார்திக் பாண்டியா நிறைய பிக் பண்ணியிருக்காங்க. பவுலிங் டேஸில் நிறைய ஓவர்ஸ் வீசுறாரு. இப்போ பும்ரா வரதுனால ஓவர்ஸ் எதுவும் குறைச்சிக்கலாம் இவர். ஸோ இருந்தால் கூட நிறைய ஓவர்ஸ் வீசுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கேப்டனாக அதே நேரத்தில் கொஞ்சம் ஃபிட்னஸ் பேஸில் ஒர்க் பண்ணுறாரு. அப்படிங்கும்போது ஓவர்ஸ் போட்டு தான் அவர் ஃபிட்டாக ஃபீல் பண்ணுறாரு. ஸோ அதனால் ஓவர்ஸ் அதிகமாக வீசலாம் அப்படிங்கிறது தான் ஹார்திக் பாண்டியா பொறுத்த வரைக்கும் இருக்கிற ஒரு விஷயம். லிவிங்ஸ்டன் ஓகே ஒரு சில இடங்களில், பட் ஸ்டில் அவர் அவ்வளோ ஸ்கோர் பண்ண மாட்டார். தொடர்ந்து நம்மளுமே வைஸ் கேப்டன் ரேஞ்சுக்கு யோசிக்கிறோம். இந்த பர்டிகுலர் கிரவுண்டில் ஏற்ற பேஸில் பேட்டிங்கில் ஆட முடியும். அந்த இடத்துல வேணால் முயற்சி பண்ணுங்கள் ஒரு சில டீம்ஸில். ரைட். இன்னொரு பக்கம் ஏர்லி ஸ்விங் பண்ணுறாங்க இல்லையா, ஜோஸ் ஹேசல்வுட். ஒருவேளை ஆர்சிபி ஃபஸ்ட் பவுல் பண்ணுற மாதிரி இருந்தால் ஜோஸ் ஹேசல்வுட், புவனேஸ்வரை கொஞ்சம் ட்ரை பண்ணலாம் கேப்டன் ரேஞ்சுக்கு. பட் ரிஸ்க்கு வைஸ் கேப்டன் நான் ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த மாதிரி ஒரு இடத்துல. இன்னொரு பக்கம் டாப் ஆடலாம் ஆப்போனண்ட்டில் இருக்கிற அந்த பேட்டர் செகண்ட் ஹாஃபில் நம்பர் 3 பேட்டர் கொஞ்சம் டீசெண்டாக இருக்க முடியும். ஸோ அதனால் அவங்கள கேப்டன் அப்படிங்கிற முயற்சி பண்ணலாம்.
பாருங்கள் கிவ்அவே இருக்குது 25,000க்காக கிவ்அவே அண்டு பைக்குக்கான கான்டெஸ்ட்டு ராயல் என்ஃபீல்டு 15 ருபீஸுக்கு. ஸோ கண்டிப்பாக பயன்படுத்திக்கிங்க இந்த வாய்ப்பெல்லாம். எக்ஸல் 11 டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ரஜத் படிட்டர் கேப்டன், ஹார்திக் பாண்டியா வைஸ் கேப்டன். உங்களோட டிஃப்ரெண்ட் கேப்டன்ஸை யோசிங்க. இந்த ட்ராக் பேஸில் கொஞ்சம் ஓட விடுங்க. இவ்வளோ ஸ்கோர் வரும்னா இந்த டீமு, இதை விட இப்படி குறைவான ஸ்கோர் வந்தால் இந்த டீமு, அப்போ ஏழைய விக்கெட் விழுவோம் அப்படிங்கிற மாதிரி மிடில் பேஸில் இருக்க பேட்டர்ஸ் மட்டும் கொஞ்சம் பெட்டராக விளையாடுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு டீம். ரெண்டு சைடுமே இனிஷியல் விக்கெட்ஸ் விழுவும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டீமு. ஸோ இது மாதிரி கொஞ்சம் முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த பர்டிகுலர் மேட்ச்சில் நீங்கள் ஜிஎல் வின் பண்ணலாம். அதை கொஞ்சம் மைண்ட் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் டிஃப்ரெண்ட் டீமை ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மிக்க நன்றி.